நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கம். என் பெயர் ஜான். நான் ஒரு குடிநோயாளி. எல்லாம் வல்ல இறைவனோட அருளாலையும் தோழமையில இணைந்து செயல்படுவதால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம், தம்பி, நம்பிக்கை ஆகியவற்றாலும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் குடிக்கல, தெளிவா, மன நிறைவா, அமைதியா வாழ என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டு இருக்கின்றேன். நண்பர் தேவா குறிப்பிட்டது போல கோயம்புத்தூர் ஒருங்கிணைப்பு மனசாட்சியின் தீர்மானத்தின் அடிப்படையில தினசரி இரவு 9:30 to 10:30 மணி நடத்துற இந்த மீட்டிங்ல 24 மணித்துளிகள் ஒரு நாள், 24 hours a day அப்படின்ற புத்தகத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கமாக எடுத்து வாசிச்சு விளக்கம் பார்த்து கலந்தாய்வு செய்து இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம வந்தடைந்திருக்கிற பக்கம் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் நாள். முதல்ல ஆகஸ்ட் 29ஆம் நாளுக்கான சிந்தனையை வாசிச்சுட்டு அதற்கான விளக்கத்தையும் கலந்தாய்வுக்கும் கடந்து செல்வோம். ஆகஸ்ட் 29 சிந்தனையை வாசிப்பதற்கு நண்பர் தேவா அவர்களை அன்போட பணிவோடு அழைக்கிறேன். Over to you, தேவா. ஆகஸ்ட் 29. தேங்க்யூ. தேங்க்யூ சார். 24 மணித்துளிகள் ஒரு நாள். ஆகஸ்ட் 29. தோழமை இன்றைய சிந்தனை. பிரார்த்தனை மற்றும் தியானம் ஆகிய சாதகங்களை செய்யாமல் வாழ்க்கையுடன் இணங்கி ஒத்துப்போய் வாழ நம்மால் முடியாது. இன்று காலை கண் விழிக்கையில் நம் முன் இருக்கும் 24 மணித்துளிகளை குறித்து மட்டுமே சிந்திப்போமாக. இன்று ஒரு நாள் செய்ய வேண்டிய பணிகளின் திட்டங்கள் குறித்து மட்டுமே மனதில் கருதுவோமாக. இன்றைய நாளை வாழத் தொடங்கும் முன் நம் சிந்தனைகளை நல்ல ஒழுங்கான திசையில் வழிநடத்துமாறு இறையருள் பேராற்றலை கேட்க வேண்டும். பிரார்த்தனை மற்றும் தியானம் ஆகிய சாதகங்களை செய்துவிட்டு அன்றைய நாளை தொடங்குகையில் சிந்தனை அளவிலான நமது வாழ்க்கை மிக உயர்ந்த தரத்தில் இருக்கும். பிரார்த்தனை மற்றும் தியானம் ஆகிய சாதகங்கள் செய்வதை நிறைவு செய்கையில் அந்தந்த நாளில் அடுத்தடுத்த அடிகளை சரியான திசையில் எடுத்து வைப்பதற்கான நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல் நமக்கு. இறையருள் பேராற்றலின் விருப்பம் என்னெனில் என் மூலமாகவும் இன்று செய்யப்படுவதாக இதுவே நமது பிரார்த்தனைகள் அனைத்தின் அடிப்படையாக அமைய வேண்டும். இறையருள் பேராற்றலின் திட்டத்தை நிறைவேற்றும் உண்மையான விருப்பம் இன்று என்னில் இருக்கின்றதா? இன்றைக்கான தியானம் நன்மையும் உண்மையும் தரும் ஊக்கத்தை கணத்திற்கு கணம் நான் சுவாசிப்பேனாக. நேர்மை, தூய்மை, தன்னலமின்மை, அன்பு ஆகியவனவே ஆற்றல்கள். இந்த நற்பண்புகளின் ஆற்றலே நன்மையும் உண்மையும் ஆகும். அந்த ஆற்றல்களை ஏற்றுக்கொள்ள முழு விருப்பத்துடன் இருக்கையில் அந்த ஆற்றல்கள் நான் பெற்றுக்கொள்ளும் தயார் நிலையில் எப்பொழுதும் இருக்கும். இறையருள் பேராற்றல் 2 விஷயங்களை எனக்கு அளித்துள்ளது. ஒன்று ஆற்றல், மற்றொன்று ஆற்றலை தேர்வு செய்யும் சுதந்திரம். எனக்கு வழங்கப்பட்டுள்ள ஆற்றலை ஏற்பதுவோ மறுப்பதுவோ என்னுடைய சொந்த விருப்பம் சார்ந்தது. தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் என்னிடம் என்றென்றும் உள்ளது. தன்னலம், ஏராசை, ஆணவம் ஆகிய தீய பண்புகளின் பாதையில் பயணிப்பதை தேர்வு செய்யும் போது இறையருள் பேராற்றலின் சக்தியை நான் ஏற்க மறுக்கின்றேன். அன்புடன் பணி செய்து கிடக்கும் பாதையில் பயணிப்பதை தேர்வு செய்யும் போது இறையருள் பேராற்றலது சக்தி இயற்கையாக என்னுள் பாய்ந்து என் வாழ்க்கை முழுமையையும் புதுமையாக மாற்றுகின்றது. இன்றைக்கான பிரார்த்தனை. நான் சரியான பாதையை தேர்வு செய்ய வேண்டும் என வேண்டுகின்றேன். இறுதி வரை சரியான பாதையில் பயணிக்க நான் முயற்சிக்க வேண்டும் எனவும் வேண்டுகின்றேன். தேங்க்யூ சார். நன்றி தேவா. நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்றேன். என் பெயர் ஜான். நான் ஒரு குடிநோயாளி. எல்லாம் வல்ல இறைவனோட அருளாலையும் தோழமையில இணைந்து செயல்படுவதால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம், தம்பி, நம்பிக்கை ஆகியவற்றாலும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் குடிக்கல, தெளிவா, மன நிறைவா, அமைதியா வாழ என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டு இருக்கின்றேன். நேற்றுக்கு 10வது படிநிலை பரிந்துரையை பற்றிய ஆழமான சிந்தனையை கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு இந்த ஆகஸ்ட் 29ல 11வது படிநிலை பரிந்துரையை பற்றிய ஒரு ஆழமான சிந்தனை வழங்கப்பட்டுள்ளது. நான் எப்பவுமே என்னுடைய உள்ளத்துக்குள்ளார குடிச்சிட்டு இருந்த காலத்திலயும் சரி, குடிய விட்ட காலத்திலயும் சரி, ஏன் இப்பவும் கூட ஒரு சில நேரங்கள்ல என் உணர்வுகளில் சமநிலையை பெறுவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். திடீர்னு வர்ற கோபம், திடீர்னு வர்ற பயம், திடீர்னு உள்ளத்துக்குள்ளார வரக்கூடிய பொறாமை உணர்வுகள், சந்தேகங்கள்,
காம உணர்வுகள், இது எல்லாத்தையும் சமநிலையில வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. இப்போ என் உள்ளத்தின் உணர்வுகளின் சமநிலையை பேணுவதற்கு பிரார்த்தனையும் தியானமும் அடித்தள தூண்களாக அமைகின்றன அப்படின்ற சிந்தனை இன்றைக்கு மையமாக கொடுக்கப்பட்டது. ஓ, எனக்குள்ளார உணர்வுகள் தடுமாறுறத தடுக்கிறதுக்கு, உணர்வுகள் கொந்தளிக்கிறத தடுக்கிறதுக்கு நான் அவசியம் பிரார்த்தனையும் தியானமும் செய்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு கருத்து இன்னைக்கு சிந்தனையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரார்த்தனையும் தியானமும் சேர்ந்து வாழ்க்கையின் சவால்களை நான் உணர்வு பூர்வமாக எதிர்கொள்வதற்கும் என்னுடைய அன்றாட நோக்கங்களை நிலைநிறுத்துவதற்கும் என்னுடைய உள்ள உறுதியை புதுப்பித்துக் கொள்வதற்கும் உதவுகின்றன. தியானம் பண்ணலன்னா இதெல்லாம் நடக்காது. எத்தனையோ சவால்கள் டெய்லி வந்துட்டே இருக்குது. டெய்லி வந்துட்டே இருக்கு. யாராச்சும் ஏதாச்சும் பேசுறாங்க, ஏதாச்சும் ஆசை வருது, என்னமாச்சும் வருது, உணர்வுகள் தடுமாறுது, கொந்தளிக்குது. இந்த உணர்வு தடுமாற்றங்களையும் உணர்ச்சி கொந்தளிப்புகளையும் நான் சமாளிக்கிறதுக்கு, அதற்ற உணர்வு பூர்வமாக எதிர்கொள்வதற்கு, என்னுடைய வாழ்க்கையில எந்த பர்பஸை நோக்கி நான் முன்னேறணும் அப்படின்றத நிலைநிறுத்துவதற்கு, என்னுடைய உள்ள உறுதிய புதுப்பித்துக் கொள்வதற்கு நான் ஏதாச்சும் ஒரு சாதகம் செஞ்சாலும் அந்த சாதகத்துக்கு தான் பிரார்த்தனை மற்றும் தியானம் அப்படின்னு சொல்றாங்க. பிரார்த்தனை மற்றும் தியானம் ஆகிய தினசரி ஒழுக்கம் இல்லாமல் இந்த நவீன வாழ்க்கையின் வேகமான தன்மையால நான் எளிதில நிலை குலைஞ்சு போயிடுவேன். ஒரு காலத்துல பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழி எல்லாம் ரொம்ப கம்மி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா போதும், எங்க பார்த்தாலும் சரிதான். 10,000 ரூபாய் போடு, நாளைக்கு 15,000 ரூபாய் எடுத்துக்கோ அப்படின்னு என்னை ஆசை காட்டக்கூடிய ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்துட்டே இருக்கு. இப்போ பிரார்த்தனையும் தியானமும் இல்லைன்னா, பிரார்த்தனையும் தியானமும் ஆகிய தினசரி ஒழுக்கம் இல்லைன்னா இந்த நவீன வாழ்க்கையின் வேகமான தன்மையில நான் எளிமையாக நிலை குலைஞ்சு போயிடுவேன். பிரார்த்தனை மற்றும் தியானம் ஆகிய சாதகங்களில் ஒன்றை ஒன்று பூர்த்தி செய்து ஒன்னையும் மட்டும் செஞ்சா பத்தாது, ரெண்டையும் செய்யணும். பிரார்த்தனை மற்றும் தியானம் ஆகிய சாதகங்களை ஒன்றை ஒன்று பூர்த்தி செய்து நல்வாழ்வு வாழ்வதற்கான அணுகுமுறைய ரெண்டு சேர்த்து வழங்குது அப்படின்ற கருத்து இன்னைக்கு சிந்தனையில சொல்லியிருக்காங்க. பிரார்த்தனை அப்படின்ற அந்த சாதகத்தை நான் முனைப்போட கரம் நீட்டுவதாகும். கடவுளை நோக்கி கரத்தை நீட்டுறது பிரார்த்தனை என்ற சாதகம் செய்வதாகும். பிரார்த்தனை எனது நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதற்கு, இறையாறு பேராற்றலின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை கேட்கிறதுக்கு, எனது நோக்கங்களை என்னை விட உயர்ந்த சக்தியாம் இறையாறு பேராற்றலின் சக்தியோட ஒருமுகப்படுத்துவதற்கு நான் செய்யக்கூடிய ஒரு உரையாடல் அவசியம் தேவை. தியானம் என்பது பிரார்த்தனையில் நான் கேட்கக்கூடிய இறையர் பேராற்றல் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை உள்ள சமநிலையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மறுபக்கமாகும். ரெண்டும் ஒண்ணு காம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்படின்ற கருத்தை நீ சிந்தனையில சொல்லிட்டாங்க. இப்போ தியானம் என்ற சாதகம் என்னுடைய மனக்குழப்பங்களை அகற்றி என்னுடைய கவலைகளை கைவிட்டு அக அமைதியையும் உள்ள சமநிலையையும் நான் வளர்த்துக் கொள்வதற்கு உதவுகின்றது. இப்போ பிரார்த்தனை தியானம், பிரார்த்தனை மற்றும் தியானத்தை ஒரு சேர சேர்த்து என்னுடைய சிந்தனை வாழ்க்கைய பிரார்த்தனை மற்றும் தியானத்தை ஒன்னா சேர்த்து செய்யும் போது என்னுடைய சிந்தனை வாழ்க்கை, என்னுடைய உள்ளத்துக்குள்ளார நான் வாழ்றேன்ல ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை என்னுடைய சிந்தனைகள் மிக உன்னத உயரத்தை அடைகின்றன. ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போகப்படுகிறது. இல்லாட்டி போனா அது நடக்காது. சும்மா நான் பாட்டுக்கு சாதாரண விஷயங்களை குறிச்சு சிந்திச்சுட்டே இருப்பேன். அடுத்தவங்க பேசுற வார்த்தைகளை மட்டுமே யோசிச்சுட்டே இருப்பேன். அடுத்தவங்க பேசுற வார்த்தைகளை காப்பி பண்ணி பேசுறதுக்கே எனக்கு தோணிட்டே இருக்கு. நானாக ஒன்னையுமே செய்ய மாட்டேன். எனக்கு ஒரு ஸ்பான்சர் தேவைப்படணும், அந்த ஸ்பான்சர் நான் வழிகாட்டின்னு எடுத்துப்பேன். வழிகாட்டி சொல்ற வழியிலேயே தான் நடந்துட்டே இருப்பேன் ஒழிஞ்சு. எனக்குன்னு நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு முடியாது. பிரார்த்தனையில நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை கேட்கிறேன், தியானத்துல அந்த நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்கின்றேன். பிரார்த்தனை மற்றும் தியானம்
ரெண்டையும் ஒரு சேர சேர்த்து செய்யும் போது என்னுடைய சிந்தனை வாழ்க்கை மிக உன்னதமான உயர்ந்த தளத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றது அப்படின்ற கருத்து இன்னைக்கு சிந்தனையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாலையில செய்யக்கூடிய தியானமும் பிரார்த்தனையும் என் முன்னால இருக்கும் அந்த 24 மணி நேரத்தை மட்டுமே கூர்ந்து நுணுக்கமாக சிந்தித்து எனக்குள்ளார ஒரு அமைதியான உள்ள சமநிலையிலான மனநிலையை உருவாக்குது. ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னால தூங்க போறதுக்கு முன்னால நான் செய்யக்கூடிய பிரார்த்தனையும் தியானமும் நான் வாழ்ந்த அந்த 24 மணி நேரத்தை பகுப்பாய்வு செய்து அமைதியுடன் ஓய்வு எடுக்க எனக்கு உதவுகின்றது. காலையில செய்யக்கூடிய தியானம் அது ஒரு பர்பஸ். இரவு படுக்க போறதுக்கு முன்னால செய்யக்கூடிய தியானமும் பிரார்த்தனையும் அது இன்னொரு பர்பஸ். அதிகாலை செய்யக்கூடிய பிரார்த்தனை தியானம் என் கண்ணு முன்னால இருக்கக்கூடிய அந்த 24 மணி நேரத்தை பற்றி மட்டுமே நுணுக்கமாக சிந்தித்து எனக்குள்ளார ஒரு அமைதியான உள்ள சமநிலையுடனான ஒரு மனநிலையை ஈக்வானிமிட்டி ஆஃப் மைண்ட உருவாக்குது. இரவு படுக்க போறதுக்கு முன்னால செய்யக்கூடிய பிரார்த்தனையும் தியானமும் நான் வாழ்ந்த அந்த 24 மணி நேரத்தை பகுப்பாய்வு செய்து அமைதியோட ஓய்வு எடுப்பதற்கு எனக்கு உதவுகின்றது. இதைத்தான் இன்னைக்கு சிந்தனையுடைய முதல் வரியாக சொல்லியிருக்காங்க. We cannot get along without prayer and meditation. We cannot get along without prayer and meditation. பிரார்த்தனை மற்றும் தியானம் ஆகிய சாதகங்களை செய்யாமல் வாழ்க்கையுடன் இணங்கி ஒத்து போய் வாழ்றதற்கு நம்மளால முடியவே முடியாது. கண்டிப்பாக செய்தாக வேண்டிய சாதகங்கள் இது ரெண்டும். கண்டிப்பாக. ஒரு 3 நாளைக்கு முன்னால ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டாரு, சார் என்ன சார் எப்ப பார்த்தாலும் பிரார்த்தனை தியானம் படிநிலை பரிந்துரைகள்னு சொல்றீங்களே, தியானம் செய்யுங்கன்னு எங்க சார் ஏஐல சொல்லியிருக்கு? யார் சார் சொல்றாங்க? யார் சார் தியானம் செய்யணும்னு சொல்றாங்க? நீங்க மட்டும் சொல்லிட்டு அலையறீங்க. எந்த பகுதி பற்றி போனாலும் ஏதோ 1/2 மணி நேரம் கண்ணை மூடி எதுவும் பேசாம சும்மா உட்கார்ந்துன்னு சொல்றீங்க. எங்க சார் சொல்லியிருக்கு ஏஐல பிரார்த்தனை பண்ணுங்க தியானம் பண்ணுங்க அப்படின்னு எங்க சார் சொல்லியிருக்கு அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. ஏன்னா நார்மலான மீட்டிங்ல பிரார்த்தனையை பத்தியோ தியானத்தை பத்தியோ நம்ம எதுவுமே பேசுறதே கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு அந்த நண்பருக்கு என்ன பதில் சொல்றதுன்னே புரியல. இவர்கிட்ட போய் பதில் சொல்ல போனா என்ன பிரார்த்தனை செய்யணும், என்ன தியானம் செய்யணும், தியானம்னா என்ன, பிரார்த்தனைனா என்ன, இதெல்லாம் பிரசங்கம் பண்றதுக்கு நான் ஏஐக்கு வரல. கண்டிப்பா வரல. எப்படி பிரார்த்தனை பண்ணணும், எப்படி தியானம் பண்ணணும், அதை ஒவ்வொரு தனி மனுஷனும் கத்துக்கணும். வழிகாட்டிக்கிட்ட போய் எப்படி பிரார்த்தனை பண்றது எப்படி தியானம் பண்றதுன்னு கேட்டா அவன மாதிரி கிறுக்கன் இருப்பான். நீ செய்ய வேண்டிய வேலைப்பா, நீ செய்ய வேண்டிய வேலை எப்படி செய்யணும், எதுக்கு செய்யணும், ஏன் செய்யணும் இப்படின்னு கேள்வி கேட்டுட்டே உட்கார்ந்துருந்தா கேள்விக்கு பதில் சொல்றதா ஒரு ஸ்பான்சருடைய வேலை? ஏன்னா வழிகாட்டியா இருந்தா பதில் சொல்லிட்டே உட்கார்ந்துருப்பார். அந்த நண்பர் தியானம் செய்ய எங்க சொல்லப்பட்டிருக்குன்னு என்கிட்ட கேட்ட நண்பர்கிட்ட நான் சிரிச்சுட்டே விலகி போயிட்டேன். அவருக்கு போய் உட்கார்ந்து பிரசங்கம் பண்றது என் வேலை கிடையாது. ஆனா இன்னைக்கு சிந்தனையில பிரார்த்தனை மற்றும் தியானத்தை பத்தி ரொம்ப ஆழமாக சில கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுனால நான் நண்பர்களோட என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்றேன். நான் காலையில கண் விழிக்கும் அந்த கணத்திலேயே அந்த மொமெண்ட்லேயே நான் வாழ போற அந்த நாளுக்கான ஒரு நேர்மறையான அடித்தளத்தை அமைத்து விட வேண்டும். காலையில கண்ணு முழித்த உடனே இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்றது தெளிவாக எனக்கு தெரியணும். காலை கண் விழித்த அந்த கணத்திலேயே அன்றைய நாளுக்கான ஒரு நேர்மறையான அடித்தளத்தை நான் அமைத்து விட வேண்டும். On awakening, let me think about the 24 hours ahead. வேற ஒன்னையும் சிந்திக்காத. காலையில எழுந்த உடனே இன்னைக்கு என்ன செய்யணும், இன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு படுக்க போற வரைக்கும் நான் என்ன செய்யணும். நான் ரிட்டையர் ஆன ஆளு, எனக்கு வேற வேலையே கிடையாது. அதனால 24 hours a day புத்தகத்தை படிக்கணும். ராத்திரி 9:30 to 10:30 மணி மீட்டிங்ல அந்த புத்தகத்தை பத்தி பகிர்றதற்கு எனக்கு கோயம்புத்தூர் ஒருங்கிணைப்பு கூட ஒரு கடமையை கொடுத்திருக்கிறாங்க. அதை செய்யணும், அவ்வளவுதான். ஆனா அவேக்கனிங், லெட் மீ திங்க் அபவுட் தி 24 hours ahead. காலையிலேயே என் கால அட்டவணையை தயாரித்து அமைதியான ஒரு உத்வேகத்தை தேடி கவனத்தோடு இருப்பதற்கான வழிகாட்டுதலை கேட்க சில நிமிடங்கள் மனசார விருப்பத்தோட ஒதுக்கி கொள்வதன் மூலமாக அன்றைய நாள் எடும் சவால்கள் வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை சமாளிப்பதற்கு என் மனம் காலையிலேயே தயாராயிடும்.
இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரிதான், இன்னைக்கு நடக்கிறப்ப அதை என்னென்ன செய்யணும் அப்படின்னு என் மனம் காலையிலேயே தயாராயிடும். இப்போ எனது இன்றைய நாளுக்கான திட்டத்தை நான் இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்ற திட்டத்தை அதிகாலையிலேயே ஒரு மீள் ஆய்வு செய்யறேன். ஏற்கனவே ஒரு திட்டம் போட்டு வச்சிருப்பேன். முந்தின நாளும் ஒரு திட்டம் இருக்கும், நாளைக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் எல்லாம் திட்டங்கள்லாம் இருக்கும். திட்டம் போட்டிருந்தாலும் கூட காலையில கண்ணு விழிச்ச உடனேயே என்னுடைய இன்றைய நாளுக்கான திட்டத்தை அதிகாலையிலேயே மீள் ஆய்வு செய்ய வேண்டும். அவசரப்பட்டு மன அழுத்தத்திற்கு ஆளாகாமல், பதட்டப்படாமல் என்னுடைய இன்றைய நாளுக்கான செயல் திட்டத்தை ஒரு முறை மீளாய்வு செய்வதுதான் கால நேரத்துல நடக்க வேண்டிய வேலை. சப்போஸ் இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையில ஏதாச்சும் எனக்கு குழப்பம் இருக்கு, முரண்பாடு இருக்கு, முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை இருக்கு அப்படின்னா அது காலையிலேயே ஒரு தடவை யோசிச்சு பாரு, இந்த வேலை இன்னைக்கு செய்யலாமா, நாளைக்கு தள்ளி போடலாமா. முடிவெடுக்க முடியாத நிலையை சரிபார்த்தல். எந்த பாதையை தேர்வு செய்வது என்பதில் உறுதி இல்லை என்றால் தவிச்சுக்கிட்டு என்னடா செய்யலாம் அப்படின்றதுக்கு பதிலாக ஒரு கணம் நிதானித்து காலையிலேயே நீ கண்ணை மூடி தியானம் பண்ண, உனக்கு பதில் தானா கிடைக்கும். பதில் தானா கிடைக்கும். The answers will come if your own house is in order. கண்டிப்பாக கிடைக்கும். உன்னுடைய அகம் சுத்தமாக இருந்தால் இறையர் பேராற்றலிடமிருந்து பதில் தானாக கண்டிப்பாக வரும். காலையில எழுந்த உடனேயே இன்றைக்கு என்ன செயல் நோக்கத்திற்காக நான் செயல்படுகின்றேன் அப்படின்றத ஒரு நேரம் யோசிச்சு பார்த்து என்னுடைய செயல் நோக்கங்களை சீரமைத்தல். அன்றைய தியானத்திற்கான, அன்றைய தினத்திற்கான சரியான செயல்களிலும் நான் எவ்வாறு என் சக மனிதர்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்பதிலும் காலையிலேயே கவனத்தை செலுத்தி யோசிச்சு பாரு. காலையில எழுந்த உடனே கொஞ்ச நேரம் சும்மா இரு, அமைதியா உட்கார்ந்துரு. பரபரப்பா காலையில எழுந்த உடனே உட்கார்ந்து ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடாத. காலையில எழுந்த உடனே எல்லாருக்கும் குட் மார்னிங் அனுப்பணும் அப்படின்னு சொல்லாத. தெரியாது. நல்லா பாத்தீங்கன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில நான் கத்துக்கிட்ட விஷயம், காலையில என்னுடைய வாட்ஸ்அப்ல இருந்து ஃபர்ஸ்ட் மெசேஜ் 10 மணிக்கு தான் வரும். நான் இந்த 24 hours டே போடணும் அப்படின்னா கூட, தமிழாக்கம் பண்ணி போடணும்னா கூட காலை தியானத்தை முடிச்சுட்டு தான் நான் போடுவேன். ஸோ என்னுடைய இன்றைய நாள் திட்டத்தை அதிகாலையிலேயே மீள் ஆய்வு செய்தல், முடிவெடுக்க முடியாத நிலை இருந்தால் அதை சரிபார்த்தல், என்னுடைய செயல் நோக்கங்களை ஒரு தடவை யோசிச்சு பார்த்து சீர் செய்து கொள்தல். So on awakening, let us think about the 24 hours a day. We consider our plans for the given day. இன்னைக்கு என்ன செய்யணும். இந்த காலையில நீ மனச அமைதியா வைக்கிறப்ப, மனச எந்த சிந்தனை இல்லாம வைக்கிறப்ப, உன்னுடைய அகம் சுத்தமாக இருக்கிற நேரத்துல பதில்கள் வந்து சேரும். The answers will come if your own house is in order. உன்னுடைய அகம் சுத்தமாக இருக்கிற நேரத்துல அந்த அக சுத்தம் தான் பிரார்த்தனையும் தியானம். காலையில எழுந்த உடனே டாய்லெட் போறல, வயிறு ஆட்டோமேட்டிக்கா சுத்தமானதானே அடுத்த சாப்பாடு சாப்பிட முடியும். டாய்லெட் போகாம மறுபடியும் ஏற்கனவே சாப்பிட்டது உள்ளுக்குள்ளார ஜீரணமாகாம உள்ள கிடக்குது. அதுக்கு மேலயும் மறுபடியும் பொங்கல், இட்லி, பூரின்னு திரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தா எப்படி அது? முதல்ல சுத்தம் செய். உடம்ப சுத்தம் செய்யறதுக்கு குளிக்கிறது, டாய்லெட் போறது, இது உடல் சுத்தங்கள். சிரத்தை சுத்தம் செய்வதற்கு பிரார்த்தனை, தியானம். இன்றைய நாளை ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே நம்முடைய சிந்தனை எந்த திசையில் செலுத்தப்பட வேண்டும் என்ற நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை பிரார்த்தனை மற்றும் தியானம் ஆகிய சாதகங்கள் எனக்கு அளிக்கின்றன. Before we begin the day, we ask God to direct our thinking. ஒரு நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம சிந்தனை எந்த திசையில போனோம், எந்த சரியான திசையில போனோம், இன்றைய நாளை ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே என்னுடைய சிந்தனை எந்த திசையில செலுத்தப்பட வேண்டும் என்ற நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை காலையில கடவுள்கிட்ட கேளு. பிரார்த்தனை மற்றும் தியானம் ஆகிய சாதகங்களை செய்தி கேளு. பிரார்த்தனை மற்றும் தியானத்துடன் இன்றைய நாளை தொடங்குவது என்னுடைய மனதில் உள்ள தவறான நோக்கங்களை அகற்றி என்னுடைய கவனத்தை உயர்ந்த உன்னத கொள்கைகள் மற்றும் ஆழ்மன அமைதியுடன் ஒருமுகப்படுத்துகின்றது. காலையில எந்திரிச்ச உடனே செய்யற நேரத்துல பிரார்த்தனை மற்றும் தியானத்துடன் இன்றைய நாளை தொடங்குவது என்னுடைய மனதில் உள்ள தவறான நோக்கங்களை அகற்றி என்னுடைய கவனத்தை உயர்ந்த உன்னத கொள்கைகள் மற்றும் ஆழ்மன அமைதியுடன் ஒருமுகப்படுத்துகின்றது.
என்னுடைய அன்றாட பணிகளை தொடங்குவதற்கு முன்னால என்னுடைய எண்ணங்களையும் என்னுடைய சிந்தனைகளையும் ஒருமுகப்படுத்துவதன் மூலம் முடிவெடுவதற்கும் மன உறுதியுடன் செயலாற்றுவதற்கும் ஒரு வலுவான அடித்தளத்தை காலையிலேயே நான் உருவாக்கி கொள்றேன். காலையில எழுந்திரிச்ச உடனே நான் உருவாக்கி கொள்றேன். யாராச்சும் இதை ஏன் செய்யணும்னு சொல்லி தயவு செய்து கேட்காது. இதை செய்யலைன்னா உங்களால இருக்க முடியாது. அதுதான் எங்க ஆரம்பத்துல சொல்றாரு. We cannot get along without prayer and meditation. இல்ல நான் பிரேயரும் பண்ணல, மெடிடேஷனும் பண்ணல, நான் அதெல்லாம் நல்லா சூப்பரா வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க தயவு செய்து விட்டுருங்க. கடந்து போயிருங்க. கடந்து போயிருங்க. பிரார்த்தனை மற்றும் தியானத்துடன் இன்றைய நாளை தொடங்குவது என்னுடைய மனதில் உள்ள தவறான நோக்கங்களை அகற்றி என்னுடைய கவனத்தை உயர்ந்த உன்னத கொள்கைகள் மற்றும் ஆழ்மன அமைதியுடன் ஒருமுகப்படுத்துகின்றது. என்னுடைய அன்றாட பணிகளை தொடங்குவதற்கு முன்னாலேயே என்னுடைய எண்ணங்களையும் என்னுடைய சிந்தனைகளையும் ஒருமுகப்படுத்துவதன் மூலமாக முடிவெடுப்பதற்கும் மன உறுதியோடு செயல்படுவதற்கும் ஒரு வலுவான அடித்தளத்தை நான் காலையிலேயே நானே உருவாக்கி கொள்றேன். Our thought lives will be placed on a much higher plane when we start the day with prayer and meditation. Our thought lives, என்னுடைய எண்ணத்தளவுல நான் வாழக்கூடிய வாழ்க்கை எண்ணங்கள் தாறு மாறாக வந்துட்டே இருக்கும். நாள் முழுக்க சும்மா ரோட்ல நடந்து போனா மல்லிப்பூ வாசனை என்னைய சாதாரணமா கிறுக்கனா மாத்திரும். அதே நேரம் காலையில எந்திரிச்ச உடனே ஒரு தியானம் பிரார்த்தனையோட நாளை ஆரம்பிச்சு பாருங்க, மல்லிப்பூ வாசனையா தெரியும். அவ்வளவுதான். அது மனசு தவறான பாதைக்கு கொண்டு போகாது. ஸோ பிரார்த்தனை மற்றும் தியானத்துடன் இன்றைய நாளை தொடங்குவது என்னுடைய மனதில் உள்ள தவறான நோக்கங்களை அகற்றி என்னுடைய கவனத்தை உயர்ந்த உன்னத எல்லைகளுக்கு கொண்டு செல்லும். Our thought life will be placed on a much higher plane when we start the day with prayer and meditation. ஏன் செய்யணும்ன்ற கேள்விக்கான பதில் இதுல கிடைச்சிருச்சு. செய்யலாமா வேண்டாமான்ற முடிவை நீ எடுத்துக்கோ. பிரார்த்தனை மற்றும் தியானம் ஆகிய சாதனைகளை செய்துவிட்டு அன்றைய நாளை தொடங்கும் போது என்னுடைய சிந்தனை அளவிலான வாழ்க்கை மிக 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 உயர்ந்த உன்னதமான எல்லைகளை தொட்டு வாழப்படுகின்றது. தோழமையில இதை செய்ய சொல்லலன்னு யாரும் தயவுசெய்து சொல்லாதீங்க. பெரிய புத்தகத்தை முழுக்க படிச்சு பார்த்தோம்னா அது 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை பத்தி மட்டும்தான் பேசுது. அந்த 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்துல 11வது படி பிரார்த்தனை மற்றும் தியானத்தின் மூலம் நாங்கள் புரிந்து கொண்ட இறைவனிடம் உள்ளார்ந்த தொடர்பை வளர்த்துக் கொள்ள முயற்சித்தோம். எங்களுக்காக அவன் சுட்டம் என்னவென்று அறிந்து கொள்ள மட்டுமே வேண்டி அதை நிறைவேற்றும் ஆற்றலை கோரி பிரார்த்தித்தோம் அப்படின்னு தெல்ல தெளிவாக கிறிஸ்டல் கிளியராக சொல்லுது. தோழமையில என்னைய பிரார்த்தனை பண்ண சொல்லல, தியானம் பண்ண சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. இப்போ தியானத்தின் முடிவுல தியானம் பண்ணி கண்ணை மூடி ஒரு 1/2 மணி நேரமோ 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ 25 நிமிஷமோ 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ நான் தியானம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமாக ஒரு நன்றி சொல்றேன். தியானத்தின் முடிவில் செய்யப்படும் பிரார்த்தனை தியானத்தின் போது பெற்ற அமைதியையும் தெளிவையும் அந்த நாள் முழுவதும் தக்க வைத்துக் கொள்ள எனக்கு உதவும். ஒரு நாள் பேட்டரியை சார்ஜ் போட்டேன்னா 100% சார்ஜ் வந்துருச்சுதானே அந்த நாள் முழுக்க நான் சார்ஜா ஆற்றலோட செயல்படுவதற்கு நான் காலையில செய்யக்கூடிய தியானமும் தியானத்தின் முடிவுல செய்யக்கூடிய பிரார்த்தனையும் எனக்கு உதவும். பேராட்டின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை எனது செயல்களை வழி நடத்தவும் ஒவ்வொரு அடியிலும் சரியான முடிவுகளை எடுக்க தேவைப்படக்கூடிய ஞானத்தையும் மன உறுதியையும் நான் காலையில செய்த பிரார்த்தனையாலும் அந்த பிரார்த்தனையை முடிவுல சொல்லக்கூடிய ஒரு நன்றி கூறக்கூடிய பிரார்த்தனையாலும் நான் பெற்றுக்கொள்கின்றேன். We conclude this period of meditation with a prayer that we will be shown throughout the day what next step has to be taken. ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இறையர் பேராட்டுல விருப்பம், இறையர் பேராட்டுல சித்தம், நோக்கம் ஆகியன என்னிலும் என் மூலமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுவே அனைத்து வகையான பிரார்த்தனைகளுடைய அடிப்படை. Thy will be done, thy will be done, thy will be done in me and through me. இதுதான் எல்லா பிரார்த்தனைகளுடைய அடிப்படை. Thy will be done in me and through me. This is the basis of all prayers. This is the basis of all prayers. அப்ப நீங்க கேட்கிறோம் thy will be done, ஆண்டவா உம்முடைய சித்தம் நிறைவேறுக அப்படின்ற அந்த பிரார்த்தனை ஒரு
வேண்டுகோளா அல்லது ஒரு கட்டளையா? ரொம்ப ஆழமாக சிந்திச்சு பார்ப்போம். உம்முடைய சித்தம் நிறைவேறுக அப்படின்னு சொல்றோம். உம்முடைய சித்தம் நிறைவேறுக அப்படின்னு பிரார்த்திக்கும் போது நான் இறைவன்ட்ட, ஆண்டவா நான் கேட்கறத செய்யன்னு சொல்றேன்னா, இல்ல உன் விருப்பப்படி செயல்பட நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன்னா? என்னுடைய மனசாட்சி என்ன சொல்லுதோ அதன் மூலமாகத்தான் கடவுள் என் கூட பேசுறாரு. சோ என்னுடைய மனசாட்சியின் குரலுக்கு பணிந்து, மனசாட்சி சரின்னு சொல்லக்கூடிய செயலை செய்தும், மனசாட்சி தப்புன்னு சொல்லக்கூடிய செயலை செய்யாமலும் இருக்கிறது தானே thy will be done. செய்ய வேண்டியது நான் தானே. thy will be done in me and through me. In me and through me. This is the basis of all prayers. மிக ஆழமான வார்த்தைகள், மிக அழகான கருத்து. இறையர் பேராற்றலது படைப்பின் நோக்கம் என் மூலமாக நிறைவேற வேண்டும், என்னில் நிறைவேற வேண்டும், என் மூலமாக நிறைவேற வேண்டும். இது நான் எனக்கு நானே கொடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கட்டளை. கடவுள் செய்யப்படுறது இல்லை, நான் தான் செய்ய போறேன். அந்த நாள் முழுக்க நான் தான் செய்ய போறேன். நான் கடவுள் செய்வாரு, நான் என் இஷ்டப்படி செஞ்சுட்டு போயினா நீ எதுக்கு அந்த பிரார்த்தனை தியானத்தை பண்ற நீ? So மிக ஆழமான வார்த்தை thy will be done in me and through me. மிக அழகான கருத்து. இறையருள் பேராற்றலது படைப்பின் நோக்கம் என் மூலமாக என்னில் நிறைவேற வேண்டும் என்ற இந்த எண்ணம் ஆன்மீக வாழ்க்கையின் மிகச்சிறந்த, மிக ஆழமான, மிக உறுதியான அடித்தளமாகும். தியானம், மெடிடேஷன், அன்பு. மெடிடேஷன் செய்யறதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன், அன்போடு பணி செய்து கிடப்பது என்னுடைய வேலை. ஆண்டவா என்ன இந்த வேலையை செய்யறதுக்கு தேர்ந்தெடுக்கிறியா அப்படின்ற கரம் கூப்பி நன்றி உணர்வோடு இருக்கிறது. தியானம், அன்பு செலுத்துதல், பணி செய்து கிடத்தல், நன்றி உணர்வு. என்னுடைய செயல் நோக்கங்களின் நேர்மையை மதிப்பிடுவது என்பது என்னுடைய தனிப்பட்ட விஷயமாகும். இது யாருக்கும், நான் என்னுடைய ஸ்பான்சருக்கும் தெரிய வேண்டாம், யாருக்கும் தெரிய வேண்டாம். என்னுடைய செயல் நோக்கங்களின் நேர்மையை மதிப்பிடுவது என்னுடைய மிகவும் தனிப்பட்ட ஒரு பயணமாகும். நான் செய்ய தேர்ந்தெடுக்கும் செயல்களின் பின்னணியில் இருக்கக்கூடிய செயல் நோக்கங்கள் அன்பு மற்றும் சத்தியம் ஆகியவற்றின் அடிப்படை கொள்கைகளோடு ஒத்து போகின்றனவா? யோசிச்சு பாரு. இன்னைக்கு நீ செய்யணும்னு நினைச்சிருக்கிற செயல்கள் அன்பு மற்றும் சத்தியம் ஆகியவற்றின் அடிப்படை கொள்கைகளோடு ஒத்து போகின்றனவா என்பதையும், இறையருள் பேராற்றலின் படைப்பின் நோக்கத்தை என்னுடைய வாழ்வின் நோக்கமாக ஏற்றுக்கொண்டு செயல்பட நான் தயாராக இருக்கின்றேனா? இல்ல நான் என் மனம் போன போக்குல இஷ்டப்பட்டுதான் செயல்படுவேன்னு நான் சொல்றேனா? இப்படி சிந்திப்பதன் மூலமாக என்ன நானே சுய மதிப்பீடு செய்து கொள்கின்றேன். என்னுடைய செயல் நோக்கங்களின் நேர்மையை மதிப்பிடுவது தியானத்திலையும் பிரார்த்தனையிலையும் மட்டும்தான் நடக்கும் அப்படின்ற கருத்தை அழகா ஆழமாக சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இதை 11வது படியில கொண்டு வச்சிருக்காங்க. ரொம்ப கஷ்டமான வேலைதான், இல்லைன்னு மறுக்கல. ஆனா 10 படிகள் நேர்மையோட செயல்பட்டு இருந்தோம்னா அந்த 11வது படி எளிமையாக நமக்கு வந்துடும். மனதின் கட்டுப்பாட்டை விட்டு கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேனா? இல்ல மனசுபடிதான் வாழணும்னு நான் அடம் பிடிச்சிட்டு இருக்கேன்னா? என்னுடைய நோக்கம் படைப்பின் நோக்கத்தோட ஒத்து போகின்றதா? இன்னைக்கு எனக்குள்ளார மன அமைதி இருக்கின்றதா? என்னுடைய அக ஒருமைப்பாட்டை மதிப்பிடுவது ரொம்ப கஷ்டமான வேலை. இது எதுக்கு தேவை அப்படின்னு ஒரு கேள்வி அடிக்கடி வந்துட்டே இருக்கும். தற்போது என் மனம் எங்கு உள்ளது? இதனை தெளிவுபடுத்திக் கொள்ள, என்னுடைய தற்போதைய சூழ்நிலைகளை தெரிவு செய்து கொள்ள நான் என்ன செய்யணும்? எனக்குள்ளார இன்னும் முரண்பட்ட ஆசைகள் இருக்கின்றனவா? இன்னமும் பேசுறேன், ஆனா முடிச்சதுக்கு அப்புறமா இன்னமும் எனக்குள்ளார முரண்பட்ட ஆசைகள் வச்சு என்ன மாதிரி தப்பு தப்பா செய்யணும் தான் நினைச்சிட்டே இருக்கணும். thy will be done, thy will be done 1008 தடவை சொல்லுவேன். ஆனா மறுபடியும் என் சித்தப்படிதான் நான் செயல்பட்டுட்டே இருப்பேன். இறைவனுடைய சித்தத்தை செயல்படுத்துறது என்னுடைய வேலைன்னு ஒரு நாள் நான் நினைச்சது கிடையாது. கடவுள் வேலையை கடவுள் செய்வாரு, என் வேலையை நான் செய்யணும். இப்போ கடவுள் வேலையை செய்யறதுக்காகத்தான் நீ படைக்கப்பட்டு இருக்கிற, அதுக்காகத்தான் thy will be done நீ சொல்ற அப்படின்ற கருத்தை எனக்கு புரியவே இல்லை. Am I sincere in my desire to do God's will today? ஏன்னா கடவுளுடைய சித்தத்தை செய்ய வேண்டியது நான் தான் செய்யணும். So am I sincere in my desire to do God's will today? இறையருள் பேராற்றலின் சித்தத்தை நிறைவேற்றும் உண்மையான விருப்பம் எனக்குள்ளார இருக்கின்றதா? இல்லைன்னா தியானத்துக்கு கடந்து போ. எது எனக்கு செயல் ஊக்கத்தை தரும் என்று கவனத்தை குவித்து தியானித்து அறிய முயற்சிக்கின்றேன். எனக்கு உண்மையில் விளையும் நன்மையான விளைவுகள் எனக்கு உண்மையான ஊக்கம் தரும். எனக்கு நல்லது நடந்தா தானே செயல்படுறதுக்கு ஊக்கம் கிடைக்கும்.
நல்லதே நடக்க மாட்டேங்குது, கெட்டது மட்டுமே நடந்துட்டு இருக்குது அப்படின்னா எனக்கு செயல்படுறதுல ஊக்கமே இருக்காது. நன்மை மற்றும் உண்மை ஆகிய விழுமியங்களை நான் உள்வாங்கும் போது என்னுடைய ஆன்ம ஆற்றல் நிலைநிறுத்தப்படும். அப்ப நல்லதை உள்வாங்காம தீயதை மட்டுமே உள்வாங்கிட்டே இருந்தேன்னா மீட்டிங் வந்து வெறுமனே கதை கேட்கறது, மறுபடியும் குடிக்காம மட்டும் இருந்தா போதும், வேற என்ன வேணா செய்யலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனையில வாழ்ந்து கொண்டிருப்பது, நன்மை மற்றும் உண்மை ஆகிய விழுமியங்களை உள்வாங்காமல் இருந்தால் என்னுடைய ஆன்ம ஆற்றல் எப்படி நிலைநிறுத்தப்படும்? இது தியானத்துடைய முதல் கேள்வியாக என்னை கேட்டிருக்காங்க. நான் என்னுடைய சுவாசத்தை கவனிக்கும் போது என்னை சுற்றி நிகழும் இரைச்சல், பதட்டம் மற்றும் கவன சிதறல்கள் அகற்றப்படும். சுவாசத்தை மட்டுமே கவனிக்கும் கவன குவிப்பு, நேர்மை, தூய்மை, நோக்கம் ஆகிய என் உயிரின், என்னுடைய உடலின் ஒவ்வொரு செல்லையும் நிரம்ப நான் அனுமதிக்கின்றேன். அதுல எழுந்த உடனே சார்ஜ் போட்ட ஒவ்வொரு செல்லும் சார்ஜில் இருக்கும். சுவாசத்தின் மீதான கவன குவிப்பு என் உடலின் உணர்ச்சிகளின் மீதான கவன குவிப்பையும், உணர்ச்சிகளின் மீதான கவன குவிப்பு அந்த உணர்ச்சிகளை உருவாக்கும் மனதின் உணர்வுகள் மீதான கவன குறிப்பாகவும் மாறுகின்றது. இது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், விசு டயலாக் மாதிரி இருக்குது. முதல்ல என்னுடைய சுவாசத்தின் மீதான கவனத்தை நான் குவிக்கிறேன். மூச்சு உள்ள போது வெளியே வருது, உள்ள போது வெளியே வருது. சுவாசத்தின் மீதான என்னுடைய கவன குவிப்பு என்னுடைய உடலின் உணர்ச்சிகளின் மீதான கவனத்தை குவிக்கும். இந்த இடத்துல வலிக்குது, முதுகுல வலிக்குது, அரிப்பெடுக்குது, இந்த இடத்துல ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கு, மரத்து போன ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்னு என்னுடைய உடம்புல உருவாகக்கூடிய உணர்ச்சிகளின் மீதான கவனக்குவிப்பாக மாறும். உணர்ச்சிகளின் மீதான கவனக்குவிப்பு உணர்ச்சிகளை உண்டாக்கும் உணர்வுகளின் மீதான கவனக்குவிப்பாக மாற்றம் அடையும். அப்போ உணர்வு என்பது மனம் சம்பந்தப்பட்டது, உணர்ச்சி என்பது உடல் சம்பந்தப்பட்டது. சுவாசத்தை கவனிக்கும் போது முதல்ல அதுக்கப்புறமா உடல்ல உள்ள உணர்ச்சிகளை கவனிக்க ஆரம்பிக்கிறோம். உணர்ச்சிகளை கவனிக்க ஆரம்பிக்கிறது உணர்ச்சிகளை உருவாக்கக்கூடிய உணர்வுகளை கவனிக்க வைக்கிறது. எனக்கு எதனால இந்த அரிப்பு வருது, எதனால எனக்கு இந்த வலி வருது, ஒரு காலத்துல ஏதாவது ஒரு வகையில பயந்திருப்ப, கோவப்பட்டிருப்ப, பொறாமப்பட்டிருப்ப, சந்தேகப்பட்டிருப்ப, காமோசப்பட்டிருப்ப, அருவருப்பான ஏதோ ஒரு செயல் செஞ்சிருப்ப. அதனாலதான் உடம்புல எல்லா வகையான உணர்ச்சிகளும் பதிவாகி இருக்குது. உடம்புக்கும் மனதுக்கும் உள்ள தொடர்பு தியானத்தின் மூலமாக அறியப்படுகின்றது. உடல் சம்பந்தப்பட்ட உணர்ச்சிகள் மனம் சம்பந்தப்பட்ட உணர்வுகளின் மூலமாக உருவாக்குகின்றன அப்படின்ற உண்மை தியானத்துல எனக்கு புரியுது. இது இன்னைக்கு தியானத்துடைய முதல் வார்த்தையாக சொல்லியிருக்கிறாங்க. Breathe in the inspiration of goodness and truth. Breathe in the inspiration of goodness and truth. நேர்மை, தூய்மை, தன்னலமற்ற பிறர் நலம், அன்பு ஆகியனவே நன்மையை விளைவிக்கும் உண்மையான உணர்வுகள் ஆகும். எனக்கு உள்ளார நேர்மை இல்ல, தூய்மை இல்ல, தன்னலமற்ற பிறர் நலம் இல்ல, அன்பு இல்ல, எதுவுமே இல்லைன்னா நன்மை எப்படி விளையும்? It is the spirit of honesty, purity, unselfishness and love that causes good feelings. இது இல்லைன்னா குட் ஃபீலிங் உண்டாகவே உண்டாகாது, குட் சென்சேஷன்ஸ் உண்டாகாதுல்ல. நேர்மை, தூய்மை, தன்னலமின்மை மற்றும் அன்பு ஆகிய இந்த கோட்பாடுகளை கோர் அப்சல்யூட்ஸ் அப்படின்னு ஆக்ஸ்போர்ட் குரூப்ல சொன்னாங்க. கோர் அப்சல்யூட்ஸ் என்னது? நேர்மை, தூய்மை, தன்னலமின்மை மற்றும் அன்பு. They are called the four absolutes. Four absolutes ஆக்ஸ்போர்ட் குரூப்ல சொல்றாங்க. அதுக்கு முன்னாலே ஆன்மீகத்துல இந்த நான்கு தூண்களாக சொல்லப்படுகின்றது. நேர்மை, தூய்மை, தன்னலமின்மை மற்றும் அன்பு. போர் ஆப்சல்யூட்ஸ். இந்த நான்கு மட்டும்தான் தனி மனிதனின் வளர்ச்சிக்கு அடிப்படையான தார்மீக அளவுகோலாக அமைகின்றது. இது இல்லைன்னா உன் வாழ்க்கையில நீ வடிவு தாறுமாறா என்னமோ செஞ்சுக்கிட்டே இருப்ப. இதுல அவளை நினைச்சு உரல இடிச்ச கதையை போல டங்குன்னு வெறும் உரலை போட்டு இடிச்சுட்டே உட்கார்ந்துருப்ப. இந்த நான்கு ஆன்மீக ஆற்றல்களையும் அடைவது நாம் அன்றாடம் எடுக்கும் முடிவுகளை சார்ந்துள்ளது. தன்னலத்தை நிராகரிக்க நமது மனதின் விருப்பத்தை நான் பயன்படுத்தும் போது மேற்சொன்ன நான்கு முழுமையான ஆற்றல்களை அனுபவிக்கவும் பகிர்ந்து கொள்ளவும் என்னை நானே திறந்து வைக்கின்றேன். கொஞ்சம் கவனத்தை குறிச்சு சிந்து பாருங்க. எனக்கு இந்த போர் ஆப்சல்யூட் சொல்லக்கூடிய நேர்மை, தூய்மை, தன்னலமின்மை மற்றும் அன்பு, இந்த நான்கு ஆப்சல்யூட் குவாலிட்டிஸ், ஆன்மீக பண்புகள் வேணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன சொல்லணும்? என்னுடைய செல்பிஷ்னஸை திறந்து விடணும், நிராகரிச்சிடணும். தன்னலத்தை நிராகரித்து நமது மனதின் நிராகரிப்பதற்கு என்னுடைய சொந்த விருப்பத்தை, மனசின் விருப்பத்தை நான் பயன்படுத்தும் போது
மேற்சொன்ன 4 முழுமையான ஆற்றல்களும் எனக்குள்ளார குடிகொள்ள ஆரம்பிக்கின்றன. என்கிட்ட இருக்கிறது தானே நான் பகிர்ந்து கொள்ள முடியும். என்கிட்ட இல்லாத ஒண்ணை பகிர்ந்து கொள்ள முடியுமா? என்கிட்ட இல்லாத ஒண்ணுன்னா யாராச்சும் சொன்ன கேட்டது கிளிப்பிள்ளை மாதிரி திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டே உட்கார்ந்துருப்பேன். நீயே யோசிச்சு பேசு, நீயே யோசிச்சு பேசு. கிளிப்பிள்ளை மாதிரி எதையும் இங்க கேட்டது அங்க கேட்கறது, அங்க கேட்டது இங்க கேட்கறது, அப்படி செய்யவே செய்யாத. நீயா தியானம் பண்ணு, நீயா பிரார்த்தனை பண்ணு, உனக்குள்ளார சில பண்புகளை வளர்த்துக்கோ. நீயாக இரு, நீயாக இரு. கிளிப்பிள்ளை மாதிரி இருக்காத. நான் ஏல நிறைய பேரை பார்த்திருக்கிறேன், கிளிப்பிள்ளை மாதிரிதான் இருக்கிறது. ஒரு காலத்துல நானும் இந்த கிளிப்பிள்ளை மாதிரிதான் என்னுடைய குருஜி சொன்னதை கொண்டு போய் மீட்டிங் முழுக்க உளறிட்டே உட்கார்ந்து இருக்கிறது. இங்க சொன்னது அங்க, அங்க சொன்னது அடுத்தது, அப்படியே சொல்லிட்டே இருக்கிறது. In the spirit of honesty, purity, unselfishness and love, which I have to breathe in, it is really available if I am willing to accept it wholeheartedly. நான் விரும்பினா இதெல்லாம் எனக்கு கிடைக்கும், அந்த ஆற்றல் கிடைக்கும். ஆற்றல் என்னைக்குமே இருந்துட்டே இருக்கு. நான் விரும்பாம மனசை பூட்டி வச்சுக்கிறதுனால மனசுல ஆற்றலே உள்ள போக மாட்டேங்குது. ஆண்டவனின் ஆற்றல் ஒரு பக்கம், ஆற்றலை பயன்படுத்தி சுதந்திரமாய் வாழும் அந்த வாழ்க்கை இன்னொரு பக்கம். எனக்கு ஒரு ரெண்டையும் கொடுத்திருக்கிறாரு. ஆற்றலையும் ஒரு பக்கம் வச்சிருக்காரு, தாராளமா எடுத்துக்கலாம். எடுக்காம இருக்கக்கூடிய சுதந்திரத்தை என் கையில கொடுத்திருக்கிறாரு. என் சித்தத்தின் விருப்பத்தின் போக்கின்படி சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு தாந்தோண்டித்தனமாக வாழ்ந்தால் ஆற்றலுடன் வாழக்கூடிய வாழ்க்கையை நான் தேர்வு செய்ய முடியாது தானே. ஆற்றலை ஒரு பக்கம் வச்சிருக்கிறாரு, ஆற்றலை தேர்ந்தெடுத்து ஆற்றலோட வாழக்கூடிய சுதந்திரத்தையும் ஒரு பக்கம் வச்சிருக்கிறாரு. என்னுடைய சித்தத்தின் விருப்பத்தின்படி மனசு போன போக்குல தாண்டோண்டித்தனமாக நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னா ஆற்றலோடு வாழ முடியாது. என்னுடைய மனசுக்கு கூடிய சொற்ப ஆற்றல் படிதான் வாழ முடியும். ஆற்றலுடன் வாழும் வாழ்வை தேர்வு செய்தால் நேர்மையின்றி தன்னலத்தோட அசுத்தமாக அன்பு இல்லாம வாழும் வாழ்க்கையை தேர்வு செய்ய முடியவே முடியாது. ரெண்டுல ஒண்ணுதான் தேர்ந்தெடுக்க முடியும். எதை தேர்ந்தெடுக்கிற? எதை தேர்ந்தெடுக்கிற? உன்னோடையது. God has given 2 things. ஒன்னு His spirit, ரெண்டு the power of choice. The choice between 2 is my free will. ரெண்டுல ஒண்ணு தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆற்றல் பிரபஞ்சம் முழுக்க கொட்டி கிடக்குது, பிரபஞ்சம் முழுக்க கொட்டி கிடக்குது. ஆற்றலோட வாழ்றத தேர்ந்தெடுக்கலாம். இல்ல மல்லிப்பூ வாசனையை பிடிச்சிட்டே நாய்க்குட்டி மாதிரி பின்னாலேயே போய் நக்கிக்கிட்டே உட்கார்ந்து இருந்தா சரிதான், அந்த வாழ்க்கையும் தேர்ந்தெடுக்கலாம். நாட்டத்தை நக்கக்கூடிய வாழ்க்கையும் தேர்ந்தெடுக்கலாம். ரெண்டும் உன் கையில தான் இருக்கு, ரெண்டையும் உன் கையில தான் இருக்கு. God has given 2 things. ஒண்ணு அவருடைய ஆற்றல், இன்னொன்னு அந்த ஆற்றலை தேர்ந்தெடுக்கக்கூடிய சுதந்திரம். ரெண்டுல ஒன்னதான் தேர்ந்தெடுக்க முடியும். ஒண்ணு ஆற்றல் இல்லாம வாழலாம், இல்ல ஆற்றலோட வாழலாம். அப்ப ஆற்றலோட வாழணும் அப்படின்னு சொன்னா நீ நேர்மையோட, பிறநலத்தோட, சுத்தமாக, அன்போட நீ வாழணும். இந்த 4 அப்சல்யூட் உனக்கு அவசியம் தேவை. இந்த 4 இல்லைன்னா அசுத்தமாக, நேர்மை இல்லாம, தன்னலத்தோட, அன்பு இல்லாம வாழும் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துன்னா அது அந்த வாழ்க்கையில ஆற்றலே இருக்காது. ரெண்டையும் ஒரே நேரம் தேர்வு செய்ய முடியாது. ஒண்ணு தனி மனித ஆற்றல், இல்லைன்னா இறையர் பேராற்றலின் ஆற்றல். ஒண்ணு உன்னுடைய மனசின் ஆற்றலின்படி வாழ்ந்துக்கோ, இல்லாட்டி இறையர் பேராற்றலின்படி ஆற்றலின்படி வாழ்ந்துக்கோ. இறையர் பேராற்றலின் ஆற்றலின்படி வாழணும்னா இந்த 4 அப்சல்யூட் ரொம்ப அவசியம் தேவை. ஆக்ஸ்போர்ட் குரூப்ல ரொம்ப இதை சொன்னதுனாலதான் அதை பண்ணல. ஏலாம் அதை கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க. ஆனாலும் கூட 11வது படியில கொண்டு போய் வச்சிருக்காங்க. அதை இப்ப நம்ம உயர்ந்த நோக்கத்தோட இதை பேசிக்கொண்டு இருக்கிறோம். We have the gift of free will. தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் என்னைக்கும் ஆண்டவன் நம்ம கிட்ட இருந்து எடுக்கவே இல்லை. தன்னலம், பேராசை, ஆணவம், அகங்காரம், கர்வம், தன்முனைப்பு ஆகியவற்றின் பாதையில பயணிப்பதை தேர்வு செய்தால் நாம் ஆண்டவரின் ஆற்றலை ஏற்று அந்த ஆற்றலோட செயல்பட நமக்கு அளிக்கப்பட்டுள்ள தேர்வை மறுக்கின்றோம் அப்படின்னு தானே பொருள். இன்னமும் உட்காந்துட்டு எனக்கு ஷேர் பண்ண சான்ஸ் கொடுக்கல அப்படின்னு கோவப்படுற கிறுக்கங்களை பாக்குறப்ப என்னன்னு சொல்றது? தன்னலம், பேராசை, ஆணவம், அகங்காரம், கர்வம், தன்முனைப்பு ஆகியவற்றை அந்த பாதையில பயணிப்பதை தேர்வு செய்தால் ஆண்டவருடைய ஆற்றல் உனக்கு ஒரு நாள் உன் செயல்கள் இருக்கவே இருக்காது. ஆற்றலை பெற்றுக்கொள்ள மறுக்கின்றோம் அப்படின்னு தான் பொருள். அதே நேரத்துல அன்புடன் பணி செய்து கிடக்கும் பாதையை தேர்வு செய்யும் போது வெகு இயற்கையாக, வெகு இயல்பாக ஆண்டவரின் ஆற்றல் நம்முடைய ஒவ்வொரு செல்லிலையும் இருக்கும். உடம்புடைய ஒவ்வொரு செல்லிலையும் அது இருக்கும். புதுசா இருக்கும்.
எல்லாம் புதுசா இருக்கும். 70 வயசு ஆயிடுச்சு, இன்னும் புதுசா தான் இருக்கும். இல்ல என் சித்தம்போக்கு சிவம்போக்கு தான் தந்திரத்தனமா போனேன்னா உனக்கு எந்த செயல்லயும் ஆற்றலே இருக்காது. ஒவ்வொரு நாளும் நாடி தளர்ந்து போய் பேச முடியாம 1/2 மணி நேரத்துக்கு மேல என்ன பேசுறேன்னே தெரியாம ஒளறி கொட்டி ஒளர்னு ஒளறி கொட்டி அங்க ஒர்க் ஷாப் எடுக்கிறேன், இங்க ஒர்க் ஷாப் எடுக்கிறேன். யோ, நீ ஆற்றல் இல்லாம என்னையா பண்ண போற? ஆற்றல் இல்லாம என்ன பண்ண போற? நேர்மை இல்ல, தன்னலம் இல்ல, தன்னலத்தோட இருக்க, அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற, அன்பு இல்ல. ஆனா போய் ஒர்க் ஷாப் வேற எடுத்துட்டு இருக்க. தன்னலம், பேராசை, ஆணவம், அகங்காரம், கர்வம், தன்முனைப்பு ஆகியவற்றின் பாதையில் பயணிப்பதை தேர்வு செய்தால் நாம் ஆண்டவருடைய ஆற்றலை பெற்று செயல்பட மறுக்கின்றோம் அப்படின்னு பொருள். அதே நேரத்துல அன்புடன் பணி செய்து வாழும் பாதையை தேர்வு செய்தால் ஆட்டோமேட்டிக்கா என்ன பேசணும்னு அறிவு மாதிரி கொட்டுங்க. அவனுக்கு அறிவு மாதிரி கொட்டும். ஆண்டவர் ஒண்ணு உனக்காக வேலை செய்வாரு. எல்லாம் புதியனவாக என்றென்றும் நிலைத்திருக்கும். When we choose the path of selfishness, greed and pride, we are refusing to accept the Spirit of God. When we choose the path of love and service, we accept God's Spirit and it flows into us and makes all things new. நான் இதோ எல்லாவற்றையும் புதியனவாக மாற்றுகின்றேன்னு ஒரு வார்த்தை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பழசெல்லாம் செத்து போச்சு, புதுசா எல்லாத்தையும் மாத்துறேன். ஒரு புதிய இயல்பு, ஒரு புதிய மனுஷனாக உன்னை மாத்துறேன். அதனாலதான் நம்ம born again in the Spirit of God அப்படின்னு சொல்றோம். வந்த நாள பிறந்த நாளா கொண்டாடுறோம். I pray that I may choose the right way. சரியான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என வேண்டுகின்றேன். I pray that I may try to follow the right path till the end. இறுதி வரை சரியான பாதையில பயணிக்க வேண்டும் என்று ஆண்டவரை வேண்டுகின்றேன். உண்மையிலேயே இன்றைய சிந்தனை 11வது படியை பற்றி ரொம்ப ஆழமாக சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. புரிஞ்சு கொள்றது கொஞ்சம் கஷ்டமானதான்றத நான் மறுக்கல. ஆனாலும் கூட நம்ம நினைக்கிற அளவுக்கு கஷ்டம் கிடையாது. ஏன்னா நம்ம இந்த சிந்தனை போக்கல சிந்திச்சு பழக்கவே இல்லை. அதனாலதான் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. We cannot get along without prayer and meditation. நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேக்குறாங்க, என்ன சார் இது, நீங்க பயிற்சி பற்றி போல நீங்க என்ன உட்கார்ந்து யாரையும் ஒண்ணு செய்ய விடாம ஒரு 1/2 மணி நேரம் கண்ணை மூடி சும்மா உட்கார்ந்துருங்கன்னு சொல்றீங்களே, என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அல்டிமேட்டா இங்கதான் வந்து நிக்குது. We cannot get along without prayer and meditation. பிரார்த்தனை மற்றும் தியானம் ஆகிய சாதனைகளை செய்யாமல் வாழ்க்கையோட இணங்கி ஒத்து போய் வாழ நம்மளால முடியவே முடியாது. அதனால தயவு செய்து தியானம் செய், பிரார்த்தனை செய்து எங்க சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவே கேட்காதீங்க. தயவு செய்து கேட்காதீங்க. காலையில கண் விழித்த உடனே இன்றைய நாளுக்கான ஒரு நேர்மறையான அடித்தளத்தை காலையிலே அமைச்சிரு. On awakening, let me think about the 24 hours ahead. காலையிலேயே என்னுடைய கால அட்டவணையை தயாரித்து அமைதியான உத்வேகத்தை நாடி தேடி கவனத்தோடு இருப்பதற்கான வழிகாட்டுதலை கேட்க சில நிமிடங்கள் வேணும்னே ஒதுக்கு. காலையில எழுமனோட உடம்பு சுத்தம் பண்ணிக்கிறல்ல, உடம்பு சுத்தம் பண்ணலன்னா உடம்புல நோய் வந்துடும், நல்லா தெரியுதுல்ல. காலையில எழும்பின உடனே டாய்லெட் போய் உடனே குளிச்சிடுற. டாய்லெட் போகாம மறுபடியும் உட்காந்து பொங்கல் சாப்பிடுவா? யாராச்சும் சாப்பிடுவாங்களா? அப்புறம் தியானம் பண்ணாம, பிரார்த்தனை பண்ணாம, மனசு சுத்தம் பண்ணாம எப்படிங்க ஆரம்பிக்கிற? என்னுடைய குருஜி அழகா கேட்பாரு, குளிக்காம கோயிலுக்கு வரலாமாடா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நான் வெஜிடேரியன் சாப்பிட்டு கூட கோயிலுக்கு போக மாட்டோம். இல்ல நான் வெஜிடேரியன் சாப்பிடுற பழக்கம் உள்ளவங்க கூட நான் வெஜிடேரியன் சாப்பிட்டு அது ஜீரணமாகி வெளியே போனதுக்கு அப்புறம் தான் கோயிலுக்கு வருவாங்க. சோ உடல் சுத்தத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற நாம மன சுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? காலையில எழுந்த உடனே கொஞ்ச நேரம் மனசை சுத்தப்படுத்துறதுக்காக எப்படி உடம்பு சுத்தப்படுத்துறதுக்கு எவ்வளவு நேரத்தை செலவு பண்ற? என்னுடைய இன்றைய நாளுக்கான திட்டத்தை அதிகாலையிலேயே தயாரிச்சிரு. அவசரப்பட்டு மன அழுத்தத்துக்கு பதட்டத்துக்கு ஆளாகாம காலையிலேயே என்ன செய்யணும் அப்படின்ற திட்டத்தை தெளிவா தயார் பண்ணி வச்சுக்கோ. முடிவெடுக்க முடியாத நிலைமையில இருந்தா அந்த நேரத்தை காலையிலேயே சரி பார்த்துக்கோ. என்ன நோக்கத்துக்காக நான் செயல்படுறேன் அப்படின்றது சரியாக சீரமைச்சுக்கோ. இன்னைக்கு நான் இந்த வேலையை முடிச்சா எனக்கு லஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காலையிலேயே தெரிஞ்சுதானா கையை அடக்கிக்கோ.
அன்றைய தினத்திற்கான சரியான செயல்களிலும் நான் எவ்வாறு என்னுடைய சக மனிதர்களுடன் இணைந்து பணி செய்ய வேண்டும் என்பதற்கு நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை அதிகாலையிலேயே கவனம் செலுத்தி கேட்டுக்கோ. Awakening, let us think of the 24 hours a day. We consider our plans for the given day. இன்றைய நாளை ஆரம்பிப்பதற்கு முன்னமே என்னுடைய சிந்தனை எந்த திசையில் செலுத்தப்பட வேண்டும் என்ற நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை பிரார்த்தனை மற்றும் தியானம் ஆகிய சாதகங்கள் எனக்கு அளிக்கின்றன. Before we begin the day, we ask, direct our thinking. பிரார்த்தனை மற்றும் தியானத்துடன் இன்றைய நாளை தொடங்குவது என் மனதில் உள்ள தவறான நோக்கங்களை அகற்றி என்னுடைய கவனத்தை உயர்ந்த உன்னத கொள்கைகள் மற்றும் ஆழ்மன அமைதியோடு ஒருமுகப்படுத்துது. காலையில செஞ்சு பாரு, நாள் முழுக்க பேட்டரி சார்ஜோட இருக்கும். Our thought life should be placed on a much higher plane when we start the day with prayer and meditation. தியானத்தின் முடிவில் செய்யப்படக்கூடிய பிரார்த்தனை தியானத்தின் போது பெற்ற அமைதியும் தெளிவையும் அந்த நாள் முழுவதும் தக்க வைத்துக் கொள்ள உதவும். We conclude this period of meditation with a prayer and we will be shown throughout the day what our next step should be. எந்த வகையான சிரமமும் இருக்கவே இருக்காது. யோசிச்சு பேச வேண்டிய அவசியம்லாம் இருக்கவே இருக்காது. I will be done in me and through me. This is the basis of all prayers. இறையர் பேராற்றல் விருப்பம் சித்தம் நோக்கம் என்னிலும் என் மூலமாகவும் நிறைவேற வேண்டும் என்பதுதான் பிரார்த்தனை. thy will be done, thy will be done. கடவுள் அவர் வேலையை செய்வாரு, நான் என் வேலையை செய்வேன் அப்படின்னு சொல்றது அர்த்தம் கிடையாது. thy will be done என்றது எனக்கு நானே கொடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கட்டளை. இறைவனுடைய சித்தத்தை இன்னைக்கு நான் நிறைவேற்றுவேன் அப்படின்ற கட்டளையை இன்னைக்கு நான் எனக்கு நானே கொடுத்துக் கொள்றேன். அதுக்கு பிரார்த்தனை மற்றும் தியானத்தின் மூலமாக ஆரம்பிச்சா மட்டும்தான் கிடைக்கும். என்னுடைய செயல் நோக்கங்களை மதிப்பிடுவது, என்னுடைய செயல் நோக்கங்களின் நேர்மையை மதிப்பிடுவது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். என்னுடைய சிந்தனைகள் அன்பு மற்றும் சத்தியத்தோடு ஒத்து போகுதா இல்ல இன்னமும் பொய்யா நான் பாட்டுக்கு வந்து உட்கார்ந்து 1000 பேர் இருக்கக்கூடிய அனிவர்சரி மீட்டிங்ல கூட பொய்யா புழுகு மூட்டையா கலந்து விட்டுட்டே இருக்கிறேன்னா? ஆன்மீக ஒருமைப்பாட்டை மதிப்பிடுவது மிகவும் கடினமானது. ஆனாலும் மதிப்பிடாம உன்னால எப்படி சரியாக செய்ய முடியும்? Am I sincere in my desire to do God's will? இறையர் பேராற்றின் சித்தத்தை நிறைவேற்றும் விருப்பம் உண்மையான விருப்பமாக என்கிட்ட இருக்கா? இல்ல என் சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக இன்னமும் பிரேயர் பண்ணிட்டே உட்கார்ந்து இருக்கேன்னா? அப்படி என் சித்தத்தை தான் நிறைவேற்றுறதுக்கு இன்னும் பிரேயர் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னா தியானத்துக்கு போ. உனக்கு எது ஊக்கம் தரும் அப்படின்னு கவனத்தை போய் சிந்திச்சு பாரு. எது ஊக்கத்தை தரும்? எனக்கு உண்மையாக நன்மை விளைஞ்சா மட்டும்தானே நன்மை தான் எனக்கு ஊக்கத்தை தரும். எனக்கு தீமை விளைஞ்சா ஊக்கம் கிடைக்குமா என்ன? நன்மை மற்றும் உண்மை ஆகிய விழுமியங்களை உள்வாங்கும் போது என்னுடைய ஆன்ம ஆற்றல் என்னோட நிலைநிறுத்தப்படும். இல்லைன்னா உன்னுடைய மனசுடைய ஆற்றலை உட்கார்ந்து வெறுமனே டிவில வந்து புறம் பேசித்தான் உட்கார்ந்து இருக்க போற. நான் என்னுடைய சுவாசத்தை கவனிக்கும் போது என்னை சுற்றி நிகழும் இறைச்சல், பதட்டம் மற்றும் கவன சிதறல்கள் அகற்றப்படும். சுவாசத்தை மட்டுமே கவனிக்கும் கவன குறிப்பு, நேர்மை, தூய்மை, நோக்கம் ஆகிய நல்ல பண்புகளை என்னுடைய உடல்ல உள்ள ஒவ்வொரு செல்லிலையும் குவிச்சு வைக்கும். சுவாசத்தின் மீது கவன குவிப்பு என்னுடைய உணர்ச்சிகளின் மீதான கவன குவிப்பாக மாறும். உணர்ச்சிகளின் மீதான கவன குவிப்பு அந்த உணர்ச்சிகளை உருவாக்கிய உணர்வுகளின் மீதான கவன குவிப்பாக மாறும். உணர்வு என்பது மனம் சம்பந்தப்பட்டது. உணர்வுனா என்ன? பயம், கோபம், பொறாமை, இதெல்லாம் உணர்வுகள். வலி, வேதனை, எரிச்சல், நமைச்சல், மறந்து போற தன்மை, இதெல்லாம் உணர்ச்சிகள். உணர்வுகள் தான் உணர்ச்சிகளை உண்டாக்குது. உடல் சம்பந்தப்பட்ட உணர்ச்சிகள் மனம் சம்பந்தப்பட்ட உணர்வுகளின் மூலமாக மட்டுமே உருவாகுகின்றன. அப்ப மனசு சரி பண்ற நேரத்துல உடலும் சரிப்படுகின்றது அப்படின்ற கருத்து தெளிவாக சொல்லப்படுகின்றது. அதை ஒரு வார்த்தையில எழுதியிருக்காங்க, breathe in the inspiration of goodness and truth. அப்பதான் இந்த 4 அப்சல்யூட்ஸ பத்தி சொல்றாங்க. நேர்மை, தூய்மை, தன்னலமற்ற பிறர் நலம், அன்பு ஆகியதான் 4. நேர்மை, தூய்மை, பிறர் நலம், தன்னலமற்ற பிறர் நலம், அன்பு ஆகியன. இட் இஸ் a spirit of honesty, purity, unselfishness and love. நேர்மை, தூய்மை, தன்னலமின்மை மற்றும் ஆகிய இந்த 4 கோட்பாடுகளை முழுமையான தத்துவங்கள் 4 absolute அப்படின்னு ஆக்ஸ்போர்ட் குரூப்ல சொன்னாங்க. எல்லா ஆன்மீகத்திலும் அதான் சொல்றாங்க. இந்த 4 மட்டும்தான் ஒரு தனி மனிதனுடைய அடிப்படை வளர்ச்சிக்கு தார்மீக அளவுகோலாக இருக்க முடியும். இந்த 4 ஆன்மீக ஆற்றல்களை அடைவதற்கு நாம டெய்லி முடிவு எடுக்கணுமா வேண்டாமா? இல்ல இதெல்லாம் எனக்கு தேவையில்ல,
நான் நேர்மையோட செலவு பண்ணேன்னா நான் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியாது. மன தூய்மையோட சம்பாதிச்சேன்னா நான் அடுத்த முன்னாடிய பார்க்க முடியாது. தன்னலம் இல்லாம இருந்தா என்னால நல்லா வாழ முடியாது. அன்பு கிடைக்குது, அன்பு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. சோ இந்த 4 அப்சல்யூட் நேர்மை, தூய்மை, தன்னலமின்மை மற்றும் அன்பு, இது 4 தான் ஆற்றலையே கொடுக்கும். இது 4 இல்லைன்னா உனக்கு ஆற்றலே இருக்காது, ஒரு செயல்கள்ல ஆற்றலே இருக்காது. In the spirit of honesty, purity, unselfishness and love, which I have to breathe in. இததான் என்னுடைய சுவாசமாக உள்ள வாங்கணும். அது ரெடிலி அவைலபிள். பிரபஞ்சம் முழுக்க ஆற்றலால் நிறைஞ்சிருக்கிறது. எனக்கு விருப்பம் இருந்தா அந்த ஆற்றலை பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவருடைய ஆற்றல் ஒரு பக்கம் இருக்கிறது, அந்த ஆற்றலை நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய சுதந்திரமான தேர்வு இன்னொரு பக்கம் இருக்குது. எடுத்துக்கொள்ளா எடுத்துக்கொள்ளலாம், விட்டுறணும்னா விட்டுறலாம். ஆற்றலுடன் வாழக்கூடிய வாழ்க்கையை தேர்வு செய்கின்றேனா, அல்லது நேர்மையின்றி தன்னலத்தோட அசுத்தமாக அன்பில்லாம வாழும் வாழ்க்கையை தேர்வு செய்யறேனா? ரெண்டுல ஒன்னதான் தேர்வு செய்ய முடியும். God has given 2 things, His spirit, power of choice. Between the two is your free will. தாராளமா எடுத்துக்கோ. ஆற்றலோட வாழ்றியா அல்லது ஆற்றல் இல்லாம கடைசியில உன் மலத்தை எவனோ தூக்கி போட்டு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறியா? ரெண்டையும் ஒரே நேரத்துல தேர்வு செய்ய முடியாது. ஒண்ணு தனி மனித ஆற்றல், இல்லை என்றால் இறையொரு பேராற்றின் ஆற்றல். நேர்மையோட தூய்மையோட தன்னலம் இல்லாம அன்போட வாழ்வதை தேர்வு செய்தால் ஆண்டவரின் ஆற்றல் நமக்கு கிடைக்கும். We have got the gift of free will. தன்னலம், பேராசை, ஆணவம், அகங்காரம், கர்வம், தன்முனைப்பு ஆகியவற்றின் பாதையில பயணிப்பதை தேர்ந்தெடுத்தால் நாம் ஆண்டவரின் ஆற்றலை ஒரு நாளும் தேர்வு செய்ய முடியாது. ஆனா அதே நேரத்துல அன்புடன் பணி செய்து வாழும் பாதையை தேர்வு செய்தா ஆற்றல் உள்ள இருந்து பொங்கி பொங்கி வரும், பொங்கி பொங்கி வரும். So when we choose the path of selfishness, greed and pride, we are refusing to accept God's spirit. When we choose the path of love and service, we accept God's spirit and it flows into us and makes all things new. அது தொடர்ந்து பிரேயருக்கு போயிருக்காங்க. I pray that I may choose the right path. சரியான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என ஆண்டவரை பணியோடு வேண்டிக் கொள்கின்றேன். I pray that I may try to follow that path till the very end. இறுதி வரை சரியான பாதையில பயணிக்க வேண்டும் என்று ஆண்டவரை பணியோடு வேண்டிக் கொள்கின்றேன் அப்படின்ற சிந்தனையோட இன்றைக்கு பிரார்த்தனையோட இன்றைய சிந்தனை முடிவடைகின்றது. இன்றைய சிந்தனையை நான் படிக்கிறப்ப என் மனதை கடந்து சென்ற சிந்தனைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இந்த நல்ல வாய்ப்பு உருவாக்கி கொடுத்த இந்த குழுவிற்கு என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்து கொள்றேன். பொறுமையாக கேட்ட ஒவ்வொரு நண்பருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். இந்த இரவு பொழுது நண்பர்களுக்கு இனிமையான இரவாக அமைய பரிவோடு வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, 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 நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.